ஒரு குட்டி குரங்கு அதன் நண்பனான வெள்ளை குதிரையுடன் ஒரு சிறிய மர வீட்டில் வாழ்ந்தது. குட்டி குரங்கு ஏழையாகவும் எல்லாவற்றையும் நினைத்து கவலையாகவும் இருந்தது. ஆனால் அதன் வெள்ளை குதிரை நண்பன் எப்போதும் ஆதரவாக பின்னால் இருந்தது. திடீரென்று சிலர் ஒரு ஜேசிபி இயந்திரத்துடன் வந்து அந்த குட்டி வீட்டை இடித்து தள்ளினர். குட்டி குரங்கு அதிர்ச்சியில் உறைந்து போனது. சந்தர்ப்பம் அறிந்து வந்த 2 கள்ள நாய்க்குட்டிகள் மனித உடையுடன் கேலி செய்ய அந்த குட்டி குரங்கு மிகவும் வருத்தப்பட்டு அழுதது. வீடு இடிந்த துயரமும் கேலியும் தாங்காமல் தனது தலையை பிடித்துக் கொண்டு அழுதது. குதிரை மட்டும் சோகத்துடன் பார்த்தது. குரங்கு கவலைப்படுவதை விட்டு தன் நண்பனான குதிரையுடன் புறப்பட்டு சென்றது. அது ஒரு வயல்வெளியை கண்டது. அங்கேயே தங்கி ஒரு சிறிய மண்வெட்டியை கொண்ட நிலத்தை தோண்டி ஒரு வாழை மரக்கன்றை நட்டது. கடின உழைப்பை தொடங்கியது. குட்டி குரங்கு தினமும் கன்றை முறையாக பராமரித்தது. தண்ணீரை ஊற்றி வளர்த்தது. குதிரையும் அதை ஊக்கப்படுத்தியது. சிறிது காலத்தில் குட்டி குரங்கின் உழைப்பால் அந்த இடத்தில் பெரிய வாழை தோட்டம் உருவானது. அதில் தார் தாராக வாழைப்பழங்கள் காய்த்தன. குட்டி குரங்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தது. குட்டி குரங்கு அறுவடை செய்த வாழைப்பழங்களை குதிரையில் முதுகில் ஏற்றி சந்தைக்கு சென்றது. தரையில் பாயை விரித்து வாழைப்பழங்களை வைத்து ஒரு மனிதர் மற்றும் ஒரு பெண்ணிற்கு விற்றது. பணம் கிடைத்தது. இப்போது குட்டி குரங்கு பணக்காரனாகி கையில் பணம்